Watching videos without subscribing our channel is injurious to us மற்றும் உயிரை கொல்லும். இதிலே ப்ளூபர்ஸ் போட்டுறோம் போல. வாட் இஸ் a PC build? PC build என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் PC அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். PC அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். இது டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப், இது ரெண்டுக்குமே PC அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். இங்கே லேப்டாப் வந்து ரெடிமேடாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கடையில் போய் ஒரு மாடல் கேட்டால் அந்த மாடல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே எந்த ஒரு அசம்பிளிங் வேலை அதெல்லாம் இருக்காது. பட் இங்கே டெஸ்க்டாப் அப்படின்னு வரையில் நமக்கு ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ், ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டிசைன் பண்ணலாம். அக்கார்டிங் டு பட்ஜெட்ஸ், அதாவது இந்த பட்ஜெட் எதை பற்றி மாறும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் பொறுத்து இந்த பட்ஜெட் பூராமே மாறும். இப்போது ஒரு PC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது CPU-குள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா இப்போ தான் நான் PC அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். ஆல்சோ PC பில்ட்னா என்ன, இதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் தேவைப்படும், இது வரைக்கும் நான் அது மாதிரி பார்த்தது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. நான் உங்கள் பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். நார்மலாக ஒரு PC அப்படின்னா CPU, மானிட்டர், கீபோர்ட் அண்ட் மவுஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா CPU தான். இந்த CPU-குள்ளே ஒரு காம்போனன்ட் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கும். இந்த CPU-குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸர், செகண்ட் மதர் போர்டு, தேர்ட் கிராஃபிக்ஸ் கார்டு, ஃபோர்த் RAM, ஃபிஃப்த் பிரைமரி ஸ்டோரேஜ், சிக்ஸ்த் செகண்டரி ஸ்டோரேஜ், செவன்த் SMPS ஆர் PSU, அப்புறம் எயித்து கேபினெட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கூலர் நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கூலர் ஆர் ஸ்டாக் கூலர் ஆல்சோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PC பில்டோட ப்ரைஸை டிசைட் பண்ணுறது யாருன்னா ப்ராசஸர், RAM அண்ட் மதர் போர்டு. இந்த மூணு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மெயினாக டெஸ்க்டாப்ஸ், இந்த டெஸ்க்டாப்பை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஒன்று ஒர்க் ஸ்டேஷன், நெக்ஸ்ட் கேமிங் PCs, தென் ஆர்டினரி யூசேஜ் PCs அப்படின்னு இந்த 3 கேட்டகரிஸில் பிரிக்கலாம். ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா சர்வர்ஸ் அந்த மாதிரி போயிடும். கேமிங் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம். ஆர்டினரி PC அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ் பில்ட் பண்ணுறது தான் இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் PC. இந்த 3 ரேஞ்சிலுமே என்ன அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி, கேமிங் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க், இந்த மூணுமே இதுக்குள்ளே அடங்கிடும். ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராசஸர்லேருந்து வரலாம். இப்போ நீங்கள் நல்ல ஒரு ப்ராசஸர் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸருக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மதர் போர்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே ப்ரைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற காம்போனன்ட் பொறுத்து மாறும். ப்ராசஸர், இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணுறதுல மொத்தம் 2 பெரிய கம்பெனி இருக்காங்க. ஒன்று இன்டெல், இன்னொன்று AMD. இந்த இன்டெல் AMDக்கு ஏற்கனவே நான் ஒரு டிஃப்ரென்சியேஷன் வீடியோ போட்டிருக்கேன், ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா மதர் போர்டு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் சூஸ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் மதர் போர்டு. இந்த ப்ராசஸர் மேக்ஸிமம் AM4 சாக்கெட்டில் தான் வரும். நீங்கள் இன்டெல்லில் போனீங்க அப்படின்னா LGA ஆர் VGA அந்த மாதிரி சாக்கெட்ஸில் வரும். இப்போது நம்ம ப்ராசஸரை எந்த மாதிரி சூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த மதர் போர்டு சூஸ் பண்ணணும். இந்த மதர் போர்டு வந்து நல்லா ரிலேபிளாகவும் டியூரபிளாகவும் சூஸ் பண்ணணும். ஆல்சோ அதிகமாக ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். உங்களோட காஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்போது RAM, இந்த RAM வந்து 3200 MHz, 3000 MHz அண்ட் 2444 MHz இந்த மாதிரி ரேஞ்சஸில் RAM வருது. இந்த மெகாஹெர்ட்ஸ் வந்து என்ன குறிக்குது அப்படின்னா அந்த ரேமோட கிளாக் ஸ்பீடை குறிக்குது. நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் NVMe கிராஃபிக்ஸ் கார்டு, ஆல்சோ VRAM கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. NVIDIAவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா GTX RTXன்னு இருக்கும். இங்கே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் RTX கிராஃபிக்ஸ் கார்டு போய்கிட்டு இருக்கு. இந்த GTXனா ஜிகா டெக்ஸ்டைல் ஷேடோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த RTX அப்படின்னா ரே ட்ரேசிங் டெக்ஸ்டைல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் RTXோட 2060 தான் இருக்குது. ஆல்சோ 2060 ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. அந்த கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணலாம். பட் உங்களோட பட்ஜெட் வந்து ஹை எண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா RTXல பேசிக்கான மாடலே சூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு GTX சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதெல்லாம் அவுட்டேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஆல்சோ காஸ்ட் கம்மியாக கிடைக்கும். SSD, இது ஒரு பிரைமரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் SSDக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமோட பூட் ஸ்பீடு அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் ஆகிறதுக்காக இந்த SSD யூஸ் பண்ணுறோம். SSDயில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. NVMe SSD ஆர் M.2 SSD அப்படின்னு இருக்குது. இது போக நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க் SSD ஆல்சோ இருக்குது. இது போக NVMe M.2 SSD ஆல்சோ இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் PC பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மதர் போர்டில் M.2 சப்போர்ட் இருக்கிற மாதிரி மதர் போர்டு வாங்குங்க. இது M.2 என்ன பண்ணுவோம் அப்படின்னா M.2 SSD நீங்கள் பேர் பண்ணும்போது ஸ்பீட் அல்டிமேட்டாக இருக்கும். தென் செகண்டரி ஹார்ட் டிஸ்க். இந்த செகண்டரி ஹார்ட் டிஸ்க் எதுக்குன்னா உங்களோட லார்ஜர் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மினிமம் 2 TB ஹார்ட் டிஸ்க்காவது வாங்கி போடுங்க, லைக் Seagate அண்ட் Toshiba கம்பெனியிலேருந்து. என்னோட ரெக்கமெண்டட் SSDs என்ன அப்படின்னா இன்டெலோட Optane, நெக்ஸ்ட் சாம்சங்கோட EVO 970, இல்லை நார்மல் SSD போடுறீங்க அப்படின்னா சாம்சங்கோட 87 SSD போடலாம். நெக்ஸ்ட் SMPS ஆர் PSU. SMPS அப்படின்னா ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பவர் சப்ளை யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு கரண்ட் கொடுக்குற மெயின் யூனிட்டே இதுதான். நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி கரண்ட் வந்து 220 வோல்டேஜ், அதுவும் 60 Hz ஆர் 50 Hz இந்த ஃப்ரீக்வன்சியில் வரும். இந்த பவரை கம்மியாகவும் அதிகமாகவும் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறது அந்த SMPS. நார்மலாக நம்ம கடையிலலாம் 500 700 ரூபாய்க்குலாம் SMPS இருக்குது, அதை வாங்கி போடாதீங்க. ஏன் அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேன் கம்மி, அதோட ஷார்ட் சர்க்யூட், ஆல்சோ PC வெடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். மினிமம் கோர்சர் ஆர் கூலர் மாஸ்டர் இந்த மாதிரி பிராண்டில் இருந்து SMPS சூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் நம்ம PC கரெக்டாக இருக்கும், ஆல்சோ நல்லா ஓடும்.
SMPS வந்து 450 வாட்ஸ் 550 வாட்ஸ் இப்படி நம்ம வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்குது, அதையும் வாங்கலாம். இதில் இன்னொன்று என்ன பண்ணால் கேபினெட்டோட SMPS ஆல்சோ வரும், நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம கேபினெட்டுக்கு போகலாம். இந்த கேபினெட் வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா கேபினெட் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் வரும், நீங்கள் அதையும் போடலாம். இல்லைப்பா நான் கேபினெட்டில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த கேபினெட் உள்ள ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும். ஆல்சோ அந்த ஏர் ஃப்ளோ கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் காம்பனன்ட்ஸ் அதிகமாக ஹீட் ஆக சான்ஸ் இருக்குது. கடைசியில் கூலர். இந்த கூலர் வந்து ஆப்ஷனல் தான். ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கும் உங்கள் ப்ராசஸருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக் கூலர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்டெல் பொறுத்த வரைக்கும் i9க்கெல்லாம் கூலர் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு தான் கூலர் வாங்கி மாட்டணும். இந்த ஸ்டாக் கூலர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற TDP வேல்யூக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் ஓவர் கிளாக்கிங் ஒரு ஓவர் பூஸ்ட் பண்ணால் கூட அந்த கூலர் தாங்கும். இல்லை நான் ஓவர் கிளாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லிக்விட் கூலிங்கு போய் தான் ஆகணும். இந்த லிக்விட் கூலிங் என்ன பண்ணும் அப்படின்னா ரெடிமேடாக வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரேடியேட்டர்ஸ் ஆல்சோ இருக்கும். அந்த ரேடியேட்டர்ஸ் வந்து அந்த ப்ராசஸரை கூல் பண்ணும். சின்ன சின்ன பின்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் பைக் ஆர் கார்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த லிக்விட் கூலிங் இது ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்குங்க, இல்லை வாங்காதீங்க. இந்த PC பில்ட் சீரிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோ ரேஞ்ச், மிட் ரேஞ்ச் அண்ட் ஹை ரேஞ்ச் இந்த மூணுலையுமே PC எப்படிலாம் பில்ட் பண்ணலாம், ஆல்சோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட சஜஷன்ஸை நான் சொல்ல போகிறேன். ஆல்சோ உங்களுக்கு PC பில்ட் வேணும், அது எனக்கு வந்து PC பில்ட் பண்ண தெரில அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட்ஸ் ஆர் மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆல்சோ வீடியோலையும் கொடுக்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பாலா சரவணன். ஆன் பண்ணிட்டியா மேன்? என்ன ஆன் பண்ணிட்டியா? ஓ காட், என்ன நடக்க போதும்? சிரிப்பு இப்படி இருக்குது. யாருப்பா நைட்டு போயிட்டு இருக்குது? சீக்கிரம் போங்கப்பா. ஓகே 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 சாரி, நான் பாட்டு உங்களால் கேட்க முடியலன்னு தெரியுது. தூக்கம் சொக்குதா சார்? மத்தியானம் தூங்குங்க சார். உன்னை யார் அவ்வளோ சாப்பிட சொல்லுது? ஓகே ஓகே சைலண்ட், கமான் வீடியோக்கு போயிடலாம். கொஞ்சம் மூடுங்க சார். யாருப்பா மறுபடியும் போயிட்டு நைட்டு 12 மணி ஆக போகுது. சோப்பா ஏய் தயவுசெஞ்சு ரோலிங் சொல்லாத, சிரிப்பாக வருதுண்ணா. இதுலேயே ப்ளூ பர்ஸை போட்டுருவ போல. ஓகே சீரியஸ்லி கண்டென்ட் கண்டென்ட் வர மாட்டேங்குது. பர்ஃபெக்ட் ரைட். இப்போ அடுத்து காம்பனன்ட்ஸ்க்கு போயிடலாமா? யாருப்பா போயிட்டுருக்குது? அதுவும் ராத்திரி 12 மணிக்கு. வெயிட் முடியல, ஆஃப் பண்ணு.